வனப்பர்வம். பதரிகாசிரமாவில் இயற்கையின் ஆடம்பரம் உச்சத்தில் இருந்தது. ஒரு நல்ல காலை பொழுதில் திரௌபதி பல வண்ண மலர்களை கண்டு மகிழ்ந்தாள். அப்போது வடகிழக்கு காற்று ஒரு விசித்திரமான பூவை அந்த இடத்திற்கு எடுத்துச் சென்றது. அது அழகிலும் நறுமணத்திலும் தனித்துவமானது. திரௌபதி அதை எடுத்து பீமனுக்கு காட்டினாள். அதன் பிறப்பிடத்தை கண்டுபிடித்து அதில் சிலவற்றை வெட்டி யுதிஷ்டிரனுக்கு காணிக்கையாக கொடுக்குமாறு அவள் அவனிடம் கேட்டுக்கொண்டாள். அந்த மனிதன் அவளை கட்டாயப்படுத்த தயாராக இல்லை. உடனே அவன் அந்த வேலையை தொடங்கினான். ஒரு யானை செய்வது போல் அவன் காட்டுக்குள் நுழைந்தான். மரங்களை வேரோடு பிடுங்குவது, கொடிகளை வெட்டுவது, புதர்களை தள்ளிச் செல்வது போன்ற செயல்கள் அவனுக்கு வெறும் விளையாட்டு. அவன் பறவைகளையும் மிருகங்களையும் தொந்தரவு செய்து அவற்றையும் பயமுறுத்தி விரட்டினான். திடீரென்று ஒரு வாழைத் தோப்பில் ஒரு பாதையின் குறுக்கே தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய குரங்கின் அருகில் வந்தான். பீமன் அந்த ராட்சதனை எழுப்ப இடி முழக்கமிட்டான். ஆனால் தூக்கக் கலக்கத்தால் அவன் கண்களை பாதி திறந்தான். குரங்கு, நீங்க ஒரு ஜென்டில்மேன் மாதிரி தெரியுது. ஆனா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி காட்டுவாசிகளை தொந்தரவு பண்றீங்க. உயிரினங்களுக்கு கருணை காட்டுவது தர்மம். பீமா, உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் அவசரமா இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு வழிவிடு. குரங்கு, எனக்கு தூக்கம் வருது, ரொம்ப களைப்பா இருக்கு. நீ என் மேல குதிச்சு போயிடு. பீமன், நீங்க வயசாயிட்டீங்க. வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் உங்க மேல குதிக்க கூடாது. இல்லன்னா அனுமன் கடல் தாண்டின மாதிரி உங்க மேல குதிச்சிருப்பேன். குரங்கு, அப்படியானால் என் வாளை ஒதுக்கி தள்ளிவிட்டு நகர சிறிது இடம் ஒதுக்கு. ஒரு வயதான குரங்குக்கு அளவுக்கு அதிகமாக மரியாதை கொடுக்க விரும்பாததால் பீமன் தனது இடது கையால் வாளை தூக்கினான். ஆனால் வாளை தூக்க முடியவில்லை. அவன் 2 கைகளாலும் முயற்சித்தான். அவன் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தான். சாத்தியமற்றது. வாழ்க்கையில் முதல் தோல்வி. பீமன் குரங்கின் முன் விழுந்து அதிகாரத்திற்கு மரியாதை செலுத்தினான். குரங்கு, நீ யார்? பீமன், நான் பாண்டவ சகோதரர்களில் ஒருவன். நான் காற்று தேவனுக்கும் குந்திக்கும் பிறந்த மகன். குரங்கு, நானும் அஞ்சனாவால் காற்று கடவுளுக்கு பிறந்த மகன்தான். நீங்கள் இப்போது சொன்ன அனுமன் நான். நான் ராமரின் சேவகன். நீ என் தம்பி என்று கூறிவிட்டு எழுந்து பீமனை அணைத்து கொண்டான். பீமன் தனக்குள் புதிய பலம் நுழைவதை உணர்ந்தான். முன்னால் அவர் பண்டைய காலங்களில் ராமரின் பாதங்களை தொட்டபோது அனுபவித்த பேரின்பத்தை அனுபவித்தார். முன்னால் அறியப்படாத சகோதரர்களின் சந்திப்பு மிகவும் சிறப்பாக அமைந்தது. இந்த சகோதரனின் உதவியுடன் நடக்கவிருக்கும் போரில் கௌரவர்களை தோற்கடிப்பது உறுதி என்று உணர்ந்த பீமனுக்கு அனுமன் ஒரு வரம் கொடுக்க விரும்பினான். அர்ஜுனனின் தேரின் கொடிக்கம்பத்தில் அமர்ந்து பாண்டவ படைக்கு வலிமை அளிக்கவும் கௌரவ படைக்கு பயமுறுத்தவும் கத்துவேன் என்று அனுமன் கூறினான். அனுமன் இயக்கியபடி அவரது தம்பி பீமன் நதிக்குச் சென்றார். அதன் மேற்பரப்பில் பூத்தேடி ஏராளமாக கிடைத்தது. அது சௌகந்திக மலர் என்று அழைக்கப்பட்டது. அவர் அதை சேகரிக்கும் போது மற்ற சகோதரர்களும் திரௌபதியும் எதிர்பாராத விதமாக அங்கு வந்தனர். பீமன் நீண்ட காலமாக இல்லாதது குறித்து அவர்கள் கவலைப்பட்டனர். எனவே பீமனின் ராட்சத மகன் கடோத்கசனை அழைத்து தனது தந்தை இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு அழைத்தனர். அந்த வழியில் தொடர்பு மிகவும் எளிதாகவும் விரைவாகவும் ஆனது. அவர்கள் அந்த அழகான இடத்தில் சில நாட்கள் தங்க தேர்ந்தெடுத்தனர். அந்த இடத்தின் உரிமையாளர் குபேரன் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பின்னர் அவர்கள் பதரிகாசிரமத்திற்கு திரும்பி இந்திரலோகத்திலிருந்து அர்ஜுனனின் வருகைக்காக காத்திருந்தனர். ஒரு நாள் இந்திரனின் அற்புதமான தேர் ஆகாயத்தின் வழியாக சுடர்விட்டு இறங்கியது. அது பூமியை தொட்டபோது அர்ஜுனன் அதிலிருந்து கீழே குதித்தான். அவன் தந்தை கொடுத்த கிரீடமும் கவசமும் லோமாஷா, யுதிஷ்டிரர் மற்றும் பீமாவின் பாதங்களை தொட அவர் விரைந்தார். சந்திப்பு மகிழ்ச்சியால் நிறைந்தது. பல வருடங்களாக கவலையுடன் பிரிந்திருந்த காலம் முடிந்தது. பிரிவின் நோக்கம் நிறைவேறியது. அர்ஜுனன் சிவனுடனான தனது தொடர்பையும் இந்திரலோகத்தில் தனது வாழ்க்கையையும் அங்கு பெற்ற பயிற்சியையும் முழுமையாக விவரித்தான். திரும்பத் திரும்பச் சொன்னாலும் அந்த அறிக்கை பழையதாகிவிடவில்லை. சகோதரர்கள் சொர்க்க வாழ்க்கையை பற்றி மிக நுணுக்கமாக கேட்க விரும்பினர். அர்ஜுனன் அவர்களின் கோரிக்கையை மனமுவந்து நிறைவேற்றினான். யுதிஷ்டிரன் தெய்வீக ஆயுதங்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் அர்ஜுனன் பயன்படுத்திய மர்மத்தையும் கேட்க விரும்பினான்.
இளைய சகோதரர் மூத்தவருக்கு தனக்கு கிடைத்த ஆயுதங்களின் அற்புதமான வலிமையை அறிமுகப்படுத்த தயாராகிக் கொண்டிருந்தார். அப்போது நாரதர் தன்னை முன்வைத்து எச்சரித்தார், இயற்கையின் சக்திகள் மனிதனுக்கு முழுமையாக தெரியாது. அவற்றை பற்றி அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. பலவீனமான மனிதன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட சக்திகளை தவறாக பயன்படுத்துகிறான் அல்லது துஷ்பிரயோகம் செய்கிறான். தெய்வீக ஆயுதங்கள் உடல் ரீதியானதை விட மெட்டாபிசிக்கல் ஆகும். அவற்றின் அழிக்கும் சக்தி கணக்கிட முடியாதது. அவற்றை பயிற்சி செய்யும் வெறும் செயலுக்காகவே இந்திரன் அர்ஜுனனை பூமியிலிருந்து விலக்கினான். இந்த பூமி அவற்றின் விளைவை தாங்க முடியாத அளவுக்கு பலவீனமானது. அவற்றின் உள்ளார்ந்த சக்தியை நட்பாக வெளிப்படுத்துவது கூட ஆபத்து நிறைந்தது. அர்ஜுனன் மட்டுமே அவற்றின் பாதுகாவலனாக இருக்க வேண்டும். கடுமையான தேவையின் பேரில் மட்டுமே அவற்றை செயல்படுத்த வேண்டும். அவற்றை அற்பமானவற்றில் பயன்படுத்துவதற்கான சோதனையை எதிர்க்கும் வலிமை அவனுக்கு உள்ளது. இந்த தெய்வீக ஆயுதங்களை பற்றிய பேச்சு இங்கேயே முடியட்டும். வருட காட்டு வாழ்க்கை ஏற்கனவே ஒரு சிறு துளியாக கழிந்துவிட்டது. தோன்றிய துன்பம் ஆன்மாவை உயர்த்தும் 10 சுய ஒழுக்கமாக மாற்றப்பட்டது. கந்தமாதன மலையின் கம்பீரமும் பதறி காசிரமத்தின் வசீகரமும் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்ததால் அந்த இடத்தை விட்டு வெளியேற அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் சமமாக முக்கியமான மற்ற காரியங்கள் இன்னும் செய்யப்பட வேண்டியிருந்தது. எனவே மீதமுள்ள 2 வருட வனவாசத்திற்காக அவர்கள் காம்யக காட்டிற்கு திரும்பினர்.